ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி பார்த்தசாரதி, மதுரை சௌராஷ்டிரா சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ரொட்டி ஹல்வா. இந்த ரொட்டி ஹல்வாங்கிறது மதுரையில் ரொம்ப ஃபேமஸுங்க. நீங்கள் ரவா கேசரி, சேமியா இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கூடல பன் ஹல்வா எல்லாம் இப்போ நிறைய வருது. இப்போ இந்த ரொட்டி ஹல்வாங்கிறது இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதனோட செய்முறை விளக்கத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா, கோதுமை ரொட்டி, ரோஸ்ட் ரொட்டி அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 பீஸோ, இப்போல்லாம் சின்ன பாக்கெட்டில் வருது, அது கூட எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சீனி, வெள்ளை சீனி தான் எடுக்கணும், கருப்பட்டி வெல்லம் எதுவும் போடக்கூடாது. அப்புறம் தேவையான அளவு நெய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஏலக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் லாஸ்ட்டு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நாம் என்ன செய்யணும்னா, இந்த ரஸ்க் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் இன்னும் நல்லா பொடி பண்ணி மிக்சியில் போட்டுடணும். மிக்சியில் போட்டு ஒரு 90% நீங்கள் இதை குறன்னு கொஞ்சம் அரைச்சி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுக்கணும். வாங்க செய்யலாம். இப்போ பொடிசாக நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும் மிக்சியில் போடுறதுக்காக. இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் போட்டு ஒரு 95% வரைக்கும் போட்டு, ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக குறன்னு பொடிச்சு எடுத்து தட்டில் வச்சுருக்கேன். இதை இப்போ நாம் ஒரு 2 நிமிஷம் நெய், 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுக்க போகிறோம். அப்போ தான் ஏதும் லைட்டாக ஒரு பச்சை ஸ்மெல் இருந்தால் அது உங்களுக்கு போகும். இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இதை வறுக்க போகிறோம். சிம்மில் வச்சுக்கிடுவோம். இந்த வறுத்தையில் உங்களுக்கு அந்த ரோஸ்ட் ஆகிற நல்ல ஒரு வாடை வரும். ஒரு 2 or 5 மினிட்ஸ் அந்த ரொட்டியின் தன்மையை பொறுத்துங்க. நீங்கள் கடையிலேயே இங்கெல்லாம் மதுரையில் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் ரொட்டின்னு சொல்லி கேட்டால் தருவாங்க. மில்க் சேர்ந்ததாக இருக்கக்கூடாது, பிளெயினாக இருக்கணும். வீட் ரோஸ்ட் ரொட்டி. ரொட்டி ஹல்வாக்குன்னு சொன்னாலே அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா இது மதுரையில் ரொம்ப ஃபேமஸ், அதனால் அவங்களுக்கு தெரியும். பாருங்க, கலர் மாறிக்கிட்டே வரும். நான் இப்போ இந்த ப்ரெட்டு நம்ம அந்த மிக்சியில் போட்டதை 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த பச்சை வாடை லைட்டாக இருந்தது அது போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருக்கீங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நாம் மெஷர் பண்ணி எப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பொடிச்சது எனக்கு ஒரு கிளாஸில் வந்திருக்குதுங்க. நம்ம எந்த கிளாஸில் இந்த பொடி நிறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு 3 பங்கு தண்ணி விடணும். நீங்கள் ஸ்வீட் உங்களுக்கு ஜீனி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ எடுத்து பார்த்துக்கலாம். நமக்கு வேணும்னா நான் இதுக்கு இப்போ இதில் இந்த டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அரை கிளாஸ் ஒயிட் சீனி எடுத்துக்கிறேங்க. இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி நல்லா கொதிச்சு வரையில் இதை கொஞ்சம் போட்டு நம்ம நல்லா கிண்டணும். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஓகேயா, இப்போ பாருங்கள், இந்த டம்ளரில் 1 டம்ளர் உங்களுக்கு அந்த பொடி இருந்தது. 1க்கு நான் 3 டம்ளர் மெஷர் பண்ணி ஊற்றுறேன். 1 2 3. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க. அடுப்பில் வச்சுட்டோம். இந்த வாடையே பிரெட் ஸ்மெல்லே நமக்கு அப்படியே சாப்பிடணுன்ற ஒரு ஆசையை வர வைக்குது. சீனி உங்களுக்கு தேவையான அளவு. பொதுவாக நம்ம அம்மாமார்களுக்கெல்லாம் தெரியும், இவ்வளவுனா இவ்வளவு தான், இத்தனை ஸ்பூன் தான். இப்போ நம்ம 4 பேருக்கு டீ போடுறோன்னா நார்மல் சுகர்னா 5 ஸ்பூன் போடுவோம். அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 50 கிராம். ஏன்னா ரொம்ப இனிப்பும் அதிகமும் இருக்கக்கூடாது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹல்வாங்க. வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம திடீர்னு டக்குன்னு இதை செஞ்சிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க.
தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நமக்கு வந்து சில ரொட்டின் தன்மையை பொறுத்து தண்ணி எடுக்கும் எடுக்காது. அதனால நான் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு அப்புறம் ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம ஊற்றிக்கிடலாம். இல்லைன்னா ரொம்ப வந்து கொலன்னு இருக்குங்க. ஸோ நான் அரை கிளாஸ் தண்ணி, அந்த கொதிச்ச தண்ணியை நான் எடுத்துட்டேன். இப்போ வாங்க நாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த ரொட்டி போட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். இதை கிண்டுறது தாங்க, கட்டி இல்லாமல் நம்ம கிண்டணும், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. பாருங்கள், இதுக்கு ஒரு 7 ஸ்பூன் வரைக்கும் ஜீனி போடுறேன். 1 2 3 4 5 6 7. ஜீனியும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஈரத்தன்மை கொடுக்கும். அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வரும். அது கிண்ட வந்து உங்களுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், நல்லா திரண்டு வருது. நல்லா கெட்டியாகிட்டே வருது. இந்த நேரத்தில் நம்ம இதை கீழே எடுத்து வச்சுட்டா கெட்டியாகிடும். வேறொரு கண்டெய்னருக்கு மாற்றிடுவோம். இது வந்து உங்களுக்கு நான் நெய், இப்போ பாருங்கள், ஒரு வாணலி வச்சு அதில் நெய் இது கொஞ்சம் அதிகம் ஊற்றுனாதாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்கள், தேவையான அளவு. சில பேருக்கு நெய் ரொம்ப இருந்தாலும் பிடிக்காது. நெய் ஊற்றி கொஞ்சோண்டு கிஸ்மிஸ், முந்திரி, ஏலக்காய் இது பொடிச்சு வந்து சூடாகுது. இதை முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய் போட்டிருக்கேன். கலக்காமல் பார்த்துக்கோங்க. இது கம்பல்சரி கிடையாது, இது உங்களோட ரசையை பொறுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கிறது, இல்லைன்னா வெறும் ஏலக்காய் மட்டும் கூட நான் இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றுறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் போனால் கெட்டியாகிடுங்க. நான் அந்த நெய் விட்டு எல்லாம் பொரிச்ச முந்திரி இதெல்லாம் விடுறேங்க. அழகாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரொட்டி ஹல்வா. சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும். Nice.